ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை தினமும் உச்சரிக்க நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்ற நல்ல செய்தியுடன் குபேரன் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். வணக்கம் நண்பர்களே. நமக்கு பலவிதமான குழப்பங்களும் பயங்களும் ஏற்படுத்தக்கூடிய கிரகங்களிலே ஒன்றானது இந்த சனி கிரகம். நமக்கு சொல்லுவோம்ல 7.5 சனி பிடிச்சிருக்கு சார் அப்படின்வோம். அப்போது ஒரு ராசிக்குள்ளே 2.5 வருடங்கள் அரௌண்ட் 30 மாதங்கள் இருக்கக்கூடிய கிரகங்களிலே சில நேரத்தில் வக்கரம் அப்படிங்கிற சூழ்நிலையும் கிடைக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த ஆனி மாதத்திலே 29ஆம் நாளிலிருந்து கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஒரு 139 நாள் சனி வக்கரமாக புழற்சியாக திரும்புவதாக ஏற்படக்கூடியது. ஆங்கில தேதியில் சொல்லணும்னா ஜூலை 13லிருந்து நவம்பர் 23 வரைக்கும் கூடிய ஒரு விஷயம். இப்படி நடந்தால் நமக்கு என்னெல்லாம் ஆகும்? ஏற்கனவே சனினாலே நமக்கு பயம். அதுலேயும் மீனராசிக்குள்ளே சனி, மீனராசிக்கு அந்த ராசிக்குள்ளே இருக்கிறது சூரியன் நட்பாக இருக்கும், நார்மலாக சந்திரன் சமமாக இருக்கும், புதன் நட்பாக இருக்கும். ஆனால் புதனுடைய நீச்ச தன்மையும் காட்டும். அங்கே குரு ஆட்சியில் இருக்கும். சனிக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி சமமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. சுக்கிரன் உச்சப்படக்கூடிய சூழ்நிலை, ராகு கேது நட்பான சூழ்நிலை. இப்படி இருக்கக்கூடியதில் இங்கே 3 நட்சத்திரம் இருக்கும். நார்மலாக பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி அப்படிங்கிற நட்சத்திரத்துக்குள்ளே இவர் நம்ம சனி பகவான் பிரயாணம் செஞ்சிருப்பார். ரிவர்ஸில் திரும்புவார். அப்படின்னாக்க காலச்சக்கர புருஷம்னு சொல்ல இடத்துல 12ஆம் இடத்துலேருந்து 11ஆவது இடத்தை பார்க்க போகிறாருன்னு அர்த்தமாயிடும். அப்போ எவ்வளோ நமக்கு நல்லது நடக்கும், தீமை நடக்குமா அப்படின்னு பார்க்கலாம். நார்மலாகவே இந்த ரெட்ரோகேஷன் அப்படிங்கிற வக்கரத்தினுடைய பலன் எப்படி இருக்குன்னா, சனி அப்படின்னாலே உழைப்பு. அப்போ கடின உழைப்பு வெற்றியை தருங்கிற நல்ல செய்தி உண்டு. அதே மாதிரி வழக்குகள் எல்லாம் இருக்குது, நீதிமன்ற வழக்குகள் எல்லாம் நல்ல முன்னேற்றம் கிடக்கக்கூடிய சூழ்நிலை. சனி எப்போவுமே நேர்மையானவர், நியாயமானவன்ற ஞானங்கள் பெருக்கக்கூடிய ஆன்மீக பயணத்திலே நல்ல ஒரு விஷயங்கள்லாம் கொடுப்பார். லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் அந்த சனி பகவான். அதனால் நீண்ட காலம் முயற்சி செய்யக்கூடிய வேலை, வியாபாரம், வர்த்தகத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டு போதெல்லாம் நல்லது நடக்கும். கடன் பிரச்சனை முடிவாக தீர்வதற்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த வக்கரத்தில் சுபமான பலன்களாக பார்க்க முடியும். சரிங்க, அசுபமான பலன்கள்லாம் எப்படி இருக்குன்னா, எல்லா வேலையும் தடை நடக்கும். தடை போயிட்டே இருக்கும், தாமதம். நார்மலாக ஸ்லோ பிளானட், மெதுவாக தான் நடக்கும். அதே மாதிரி இரும்பு வர்த்தகங்கள் போன்றவற்றிலும், செல்வம், வேலை போன்றவற்றிலும் சின்ன சின்ன தடைகள், இழப்புகள் ஏற்படலாம். அதே மாதிரி கால், மூட்டு, எலும்பு, நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுத்துவார். மனதில் கொஞ்சம் சோர்வை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை, தனிமைப்படுத்தி விடுவார். எல்லாத்தையும் தனிமைப்படுத்தி கொஞ்சம் அப்படியே பண்ணுவார். வழக்குகளில் சர்ச்சைகள் நிறைய வரக்கூடிய சூழ்நிலையும் இது ஏற்படுத்துவார். அப்படின்னு சனியுடைய லாபத்தையும் பார்த்தோம், நஷ்டத்தையும் பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ சனியை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு எல்லாருக்கும் தோணும் இல்லையா? சனி பகவான்னாலே நமக்கு ஒரு பயம் இருக்குது. ஆனால் பரிகாரத்தை கொடுத்துருக்கிறார் சனி பகவான். முக்கியமாக எவ்வளோ தூரம் சிவ வழிபாடுன்னு சைவர்களுக்கும், எவ்வளோ தூரம் நரசிம்ம வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடுன்னு வைணவர்களுக்கும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்படி வழிபடும் போது என்ன ஆகுதுன்னா, சனியுடைய அந்த தாக்கங்கள் குறைய ஆரம்பிக்கிறது. அதுவும் எஸ்பெஷலி ஆஞ்சநேயரையும் சிவனையும் வழிபடும் போது ரொம்ப பர்டிகுலராக அந்த தாக்கம் குறைய ஆரம்பிக்கும். அதனால் பிரதோஷ காலங்கள் அப்படிங்கிற காலங்களில் நேராக போய் சிவனை வழிபடுவது, அதே போல் நரசிம்மனை வழிபடுவது, சனிக்கிழமை தோறும் அந்த ஆஞ்சநேய பகவானை வழிபடுவது அப்படிங்கிறது ஒரு வழிபாட்டு முறையாக வைத்து கொள்வது. அதே மாதிரி ஓம் சனிச்சராய நமஹா அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 108 தடவை சாண்ட் பண்ணுறது. எப்போல்லாம் எனக்கு பிரச்சனை வருமோ, என்னை காப்பாற்றப்பா சுவாமின்னு சொல்லக்கூடியது ஓம் சனிச்சராய நமஹா அப்படிங்கிற மந்திரம். இதை சொல்ல சொல்ல என்னாகும், உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கான திம்பு வந்துடும். அப்போ சனி ஸ்தோத்திரம் நம்ம முக்கியமானது ஆகிவிடுகிறது. கருப்பு எள்ளு, இரும்பு இதெல்லாம் தானம் கொடுக்கறது, கருப்பு துணி, நீல வஸ்திரம் இதை தானம் கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணுறது. கொஞ்சம் ருத்ராட்ச மாலைகள், துளசி மாலைகள் அணிந்து கொள்வது. அப்போ தொட்டு பார்க்கும்போது நமக்கு ஏதோ ஒன்று நம்மளை காபந்து பண்ணுறதுன்னு எண்ணம் வரும். சனீஸ்வரனுக்கு பூஜை பண்ணுறதுன்னா காலையில் அந்த நல்ல எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. அந்த எள்ளுலேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் நல்ல எண்ணெய்ன்னு பேர். அதை ஏற்றி தினமுமே வீட்டிலே வழங்குவது ரொம்ப பிரசித்தமான ஒரு நல்ல பரிகாரம். முடிந்த வரைக்கும் இந்த கருப்பு துணிகளை
இந்த நேரம் நமக்கு நேரம் சரியில்லைன்னு ஃபீல் பண்ணுறோம்ல, அப்போ யூஸ் பண்ணாமல் இருக்கிறது. நமக்கு எப்போ பரவாயில்ல ஓகே அப்படின்னு சொல்லும்போது நம்ம பண்ணலாம். இப்போ இந்த சனி பகவான் இருக்கக்கூடியது மீன ராசிக்குள்ளார நேரடி பார்வையாக 3 பேர் பார்ப்பார். அவருக்கு 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வைன்னு ஸ்பெஷல் பார்வையெல்லாம் உண்டு. 3ஆம் பார்வையாக பார்க்கக்கூடியது ரிஷபராசியை பார்க்கிறார். 7ஆம் பார்வையை நேரடி பார்வையாக கன்னிராசியை பார்க்கிறார். 10ஆம் பார்வையாக தனுசை பார்க்குறார். இதெல்லாம் காலச்சக்கர புருஷத்தில் பார்க்கும்போது 3ஆம் பார்வைனா உழைப்பு, வெற்றி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போகிறது. எதையுமே நம்ம சாதிக்கணும் ஒரு ஒன்றரைனா தைரியம் வேணும், அந்த தைரியஸ்தானத்தை பார்த்துடுது. 7ஆம் பார்வையாக பார்க்கும்போது களத்திரம் அப்படிங்கிற அந்யோன்யம் கொடுக்க கணவன் மனைவிகள் உள்ள பிணக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டான்னு செக் பண்ண வேண்டியிருக்கு. அதே போல் பங்குதாரர்கள் நம்மக்கிட்ட கரெக்டாக இருப்பாங்களா, பார்ட்னர்ஸ் குறைஞ்சு கோஆப்ரேட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது விஷயங்களில் வந்துடுது. நேரடியாகவே 10ஆம் பார்வையாக காலச்சக்கர புருஷத்தின் 10ஆம் பார்வைன்னா தனுசுன்னு வந்துடும், அங்கே பார்க்குறார். அப்போ தொழில் நிமித்தமாக ஏற்ற இறக்கங்கள் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தீர்மானமாக பார்த்தோம்னா தான் நமக்கு கரெக்டாக புரியுது. இந்த சனி எப்படியெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் இல்லற சுகத்துக்கு 3, 7, 11 சொல்லுவோம், தொழில் சுகத்துக்கு வாழ்க்கையில் செல்வம் பெறுவதற்கு அதே 3, 7, 10 எடுத்துட்டோம்னா நமக்கு லாபம் கிடைக்குமான்னு பார்ப்போம். அப்படி நமக்கு தொடர்ந்து பணம் வரதுக்கான வாய்ப்புகளை இந்த சனி பகவான் ஏற்படுத்துவாரா அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம ஒரு ராசிக்குள்ளார போயும் அதை அனலைஸ் பண்ணால் தெரிஞ்சு போயிடும். இந்த ராசியில் நமக்கு சுபராக இருக்காரா அசுபராக இருக்காரான்னு அப்போ பார்த்தா கிளியராக ஒரு பிக்சர் கிடைக்கிறது இல்லைங்களா. அதனால தான் நம்ம தொடர்ந்து ஒரு ராசிக்கும் சனியின் வக்ர பலனை பார்க்க போகிறோம். முக்கியமாக ஒரு கிரக ராசிக்குள்ளார சனி பகவான் தன்னுடைய பார்வை ஆதிக்கத்தை செலுத்தும் போது ஒரு உறவு இல்லைன்னா ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்ட விஷயமாக. இப்போது சூரியனுடைய தொடர்பு கொள்ளும்போது தந்தையுடன் பிரகை அப்படின்னு வந்துடும். அதே புதன் அப்படிங்கும்போது நட்புடன் இருக்கக்கூடிய விஷயங்கள். அதே களத்திரத்துடன் இருக்கும்போது 7ஆம் பாவத்தில் இருக்கிறது பெண் ரிலேட்டடாக வரக்கூடியது. இதே 11ஆம் இடம் சகோதரங்கள் போல் 3, 11 சகோதரர்கள். இப்படி ஒன்றுத்துலேயும் யாரால் நமக்கு லாபம், யாரால் பிரச்சனை வரும் அப்படிங்கிறத ஒரு இண்டிகேட்டிவாகவும் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து காண்போம். வணக்கம் மீனராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளர சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். 2.5 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டு வந்துட்டார். 30 மாதம் கான்ட்ராக்டு. அது 30 மாதம் கான்ட்ராக்டில் ஃப்ரண்ட்டாக போயிட்டு இருந்தவர் ரிவர்ஸில் திரும்புகிறாரு. இந்த ஜூலை 13 நவம்பர் 28 வரைக்கும் நடக்கக்கூடிய விஷயம். இந்த ரிவர்ஸில் வந்தால் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்க, சனி பகவானுக்கு 3 பார்வை பலம் உண்டு. 1வது பார்வை பலம் 3 என்ற சிறப்பு பார்வை. ரிஷபராசியை 3ஆம் பார்வையாக பார்ப்பார். முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம் அப்படிங்கிற இடத்த, தைரியம், சகோதரன் அப்படிங்கிற இடத்த. நேரடி பார்வையாக கன்னிராசியை பார்க்கிறார். களத்திரம், உங்களுடைய பரஸ்பரம் பார்ட்னர்ஸாக இருக்கக்கூடிய பங்குதாரர்கள். தன்னுடைய அடுத்த பார்வையான சிறப்பு பார்வையை 10ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார். தொழில், ஜீவன, கர்மஸ்தானம். இப்படி தன் பார்வையாலே உங்களை கண்ட்ரோல் பண்ணுறார். இந்த 3, 7, 11 காமத்திருகோணம்னு பேர். ஸோ எவ்வளோ மனசில் பிரியங்கள் சந்தோஷங்களும் இருக்கிறதோ அதெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்லதொரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது இது. அதில் வக்கரம் அப்படின்னா அந்த இது கொஞ்சம் விலகி நிற்கக்கூடிய சூழ்நிலையை காட்டும். அதுவும் 3ஆம் இடத்திலே பார்க்கும்போது முயற்சி, சுறுசுறுப்பு போன்றவற்றிலே சில தாமதங்களை நேரடி பார்வையால் பார்க்கும்போதும் ரிவர்ஸில் வரும்போது அதெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதாகவும் அமையும். அதனால் கொஞ்சம் முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், இளைய சகோதரர்கள் இருந்த பிணக்குகள் கொஞ்சம் போவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். எதிர்பார்த்த நன்மைகள் அவர் மூலியமாக வரத்துக்கான வாய்ப்புகளும் உண்டாகும். 7ஆம் இடம் என்ற களத்திரஸ்தானத்திலே அவர்கள் மூலியமாக சில ஃப்ரிக்ஷன்ஸ் நிறைய க்ரியேட் ஆகிட்டு இருந்தது. தேவையற்ற பிணக்குகள், சிக்கல்கள், வாக்குவாதங்கள், பிரச்சனைகள், இது எல்லாம் கொஞ்சம் முறியடிக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி கொஞ்ச நாள் நிறுத்தி வைக்கலாம். அப்படி நிறுத்தி வைப்பாங்க இல்லையா, அது மாதிரி நிறுத்தி வைக்கிற சண்டை நிறுத்தம், போர் நிறுத்தம் மாதிரி இந்த நிறுத்த வைக்கக்கூடிய சூழ்நிலை
இதுவும் நல்லதாக காட்டுகிறது. அதே போல் பங்குதாரர் உங்கள்கிட்ட நிறைய கேள்வி கேட்பார். இந்த இது ஏன் பண்ணீங்க, அது ஏன் பண்ணீங்க, இப்படி பண்ணியிருக்கலாமே, அப்படி பண்ணியிருக்கலாமே. இங்கே உங்களுக்கு ஒரே இச்சு புச்சாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் இவர் வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிறார், கொடுத்த காசுக்கு மேலே என்னை படுத்துகிறார் அப்படின்லாம் சொல்வீங்க இல்லையா. இப்போ அவர் சரி சாமி நீ ஏதோ பண்ணிட்டு போ, நான் ஃபைனலாக உங்கள்கிட்ட வரேன், ஒரு 6 மாதம் உன் பக்கமே வரல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய சூழ்நிலை உங்களை கொஞ்சம் ரிலீஃபாக விடுவார். வேலை கொஞ்சம் செய், ஆன்சர் அப்புறம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். இது கொஞ்சம் நல்ல விஷயம் தானுங்களே. அப்போ இதுவும் நடக்க போகுது. வக்கரகதியில் இருக்கும்போது தொழிலிலே மாற்றங்கள், வேலையிலே முன்னேற்றம் இல்லை, புதிய வேலை கிடைக்கவில்லை. இவங்களுக்கெல்லாம் ஆன்சர் வந்துடுச்சு. புதிய வேலை கிடைக்கும், வேலைங்களில் மாற்றம் கிடைக்கும், உங்களுக்கான ப்ரையாரிட்டி கிடைக்கும். உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையேன்னு இருந்தது இல்லையா, அதை முக்கியத்துவம் கொடுப்பார்கள். நீங்கள் படிப்பிலே கொஞ்சம் எண்ணங்கள் உள்ளவதாக இருந்தால் உங்கள் படித்ததுக்கேற்ற ஊதிய வேலைகள். இப்போ அதுதான் உங்களுடைய கருசை. நான் படித்த வேலையை கொடுக்காம எத்தையோ வேலை கொடுத்து படுத்தி எடுக்கிறான் அப்படின்லாம் சொல்லுவீங்க இல்லையா, அது மாறும். நமக்கு ராசியிலிருந்து பார்க்கக்கூடியதான 10ஆம் இடம் கர்மஸ்தானம்னு பார்த்தோம். இப்போ தந்தை தாயின் உடல்நிலையை பற்றின சிந்தனைகளும் அவருடைய உடல்நிலையை பற்றின எண்ணங்களையும் அதிக பக்கமாக பார்த்து கொண்டு கேர் எடுத்துக்கணும். ஒரு நிலையிலே நீங்கள் நின்று வேலை செய்யும் போது அந்த நிலையிலே எவ்வளவு தூரம் பர்ஃபெக்டாக கொடுக்க முடியுங்கன்னு தொழில் ஸ்தானத்தில் நீங்கள் ஆன்சர் கொடுக்கணும். தடை வந்தாலும் உடைத்து கொண்டு வேலை செய்வேன், தயக்கம் காட்ட மாட்டேன், யாருக்கு டீவியேஷன்லாம் கிடையாது, என் ஒர்க்கு கரெக்டாக பண்ணுவேன் சார் அப்படின்னு ஒரு அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லுவான். நான் என்னை நிலைப்படுத்தி கொண்டு எப்படி முடியும் என்ற காரியத்தை நீங்கள் முடிவு பண்ணிவிட்டீங்களோ அதுக்கு ஒரு கரெக்டாக போகணும் இல்லையா. இந்த வக்கரத்தின் போது அந்த மாதிரி முடிவு பண்ணி காரியத்தை முடிவு பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பதவி உங்கள்கிட்ட வந்து சேரும், எதிர்பார்க்கிற ஊதியம் வந்து சேரும், எதிர்பார்க்கிற லாபம் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா என்னாகும், ஏதோ வந்தது ஏதோ பண்ணிட்டேன், அது ஏதோ நடந்தது ஏதோ போயிட்டு இப்படி சொன்னால் பணம் அதே மாதிரி ஏதோ மாதிரி போயிடும். அப்போது உங்களை தனிமைப்படுத்தி கொண்டு ஐடென்டிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல் ஏமாற்றம் ஏற்படாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையை உங்கள்கிட்ட நம்பி கொடுத்தேன் சார் இப்படி ஆயிடுச்சிங்களேன்னு சொல்லக்கூடாது. நம்பி கொடுத்தேன்னு சொன்னவன் ஏமாற்றம்னு சொன்னவன் உடனே என்ன பண்ணுவான், வழக்கை போட்டுவிடுவான், கோர்ட்டுக்கு அலை விட்ருவான். அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். வணிகத்திலையும் கூட தொழிலில் எவ்வளோ கரெக்டாக கராராக இருக்கிறீங்களோ அது மாதிரி வணிகத்திலையும் கராராக இருங்க. வாடிக்கையாளர்கிட்ட நீங்கள் காடியில் மூவ் பண்ணுங்கள். எவ்வளோ தூரம் அந்யோன்யமாக மூவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ நல்லது. இல்லைன்னு வச்சுங்களேன், அவர்கிட்ட போனால் சரியாகவே கவனிக்கிறது இல்லைங்க அந்த கடையில், அதனால் அந்த வேண்டாங்கன்னு இவங்களே வேர்ட் ஆஃப் மவுத் போட்டுருவாங்க. ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது நார்மலாக அந்த கம்யூனிகேஷன் ரிலேட்டட். இதையும் பார்க்குறாரு. சரியாக பேசலைனாலும் பிரச்சனை வரும், சரியாக சொல்லலைனாலும் பிரச்சனை வரும். அப்போது கரெக்டாக பேசி கரெக்டாக பண்ணாலும் தொழிலில் லாபம் வரணும். தொழிலில் லாபம் வரணும்னு தானே இவ்வளோ வேலை பண்ணுறோம். லாபம் இல்லைன்னா எந்த இடத்துலையும் நமக்கு சிக்கல் தானே. பணம் வரலைன்னா வருத்தப்படுறோம் இல்லைங்களா. பணம் வரணும் இல்லையா எல்லாருக்கும். நாணயம் மனிதனுக்கு அவசியம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. நாணயம்னா ஒன்று வாக்கு, பேசின சொல்லு, இன்னொன்று பணம். ரெண்டுமே முக்கியமாக தானே இருக்குது. அப்போ அதை பற்றின எண்ணங்கள் நிறைய இருக்கணும்னா உழைப்பை மட்டும் போட்டு பிரயோஜனம். ஒழுங்காக பேசலைன்னா இனிய உழவாது இன்னாது கூற கனியிருப்ப காய்ந்தற்று. நல்ல சொல் இருக்கும்போது பேசாமல் கண்டதை பேசி மாட்டிக்கிறது இல்லையா. அப்படி பண்ணாக்க பிரச்சனை இந்த சனி பகவான் கொடுத்துருவார். அதனால் கொஞ்சம் கரெக்டாக இந்த விஷயத்துலலாம் இருந்தீங்கன்னா சரியாக இருக்கும். இல்லைன்னு வச்சுங்களேன், கனி இருக்கும்போது காயை போய் பறிச்சுட்டு போகிற மாதிரி ஆகிடும். ஃப்ரூட்ஸ் உங்கள்கிட்ட வந்துடலைன்னா எப்படி இருக்கும், டல் ஆகிடுவீங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த சனி பகவானே தாமதத்தின், அது சனீஸ்வரன்னமலே தாமதம்னு அர்த்தம். மெதுவாக தான் சுற்றுவார். கோலை அப்படி தான் மெதுவாக சுற்றுற கோல். அதுக்கிட்ட வேகத்தை எதிர்பார்க்க முடியுமா, இல்லை. ஆனால் இந்த மாதிரி நல்ல காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டு இருக்கும்போது வேகம் வேண்டும். தீய காரியங்கள் போன்ற விஷயம் செய்யும்போது வேகம் வேண்டாம் அப்படின்னா அது நல்ல மாறிடும். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும்
மூன்றாம் இடம்ங்கிற சுறுசுறுப்பை கெடுப்பது ஓகே, அது நல்ல காரியம் இல்லை. இப்போ அது வேணும். தொழில் ஸ்தானத்தை கெடுப்பது நல்ல காரியம் இல்லை, அதை பண்ணணும். கலத்திர காலங்கிறது தாமதப்படுத்தினா நல்லது தான். அதனால் உங்களுக்கு பண வரவை கொடுக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தா உங்கள் முயற்சியினால் வரக்கூடிய பணம் உங்களுக்கு கன்ஃபார்மாக உண்டாகும். தொழிலிலே சில பணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். சில அன்பர்களுக்கு கலத்திரத்தின் நகைகள் போன்ற விஷயத்தினை வைத்து வரக்கூடிய பண வரவும் உண்டாகும். பொருளாதாரத்தில் புதிய வரவை கொடுக்கக்கூடிய பங்குதாரம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே ஒரு 92% பணத்துக்கான முகாந்திரங்கள் தெரிகிறது. இந்த காலகட்டத்திலே நாம் எவ்வளோ தூரம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உபயோகப்படுகிறோமோ, அதுவும் கண் பார்வை குறைந்தவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோமோ, அவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்கும். அப்படிங்கிற விஷயத்தை மனதில் கொண்டோமானால் நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.